Exercise 2.2. First sum, let A equal to 1, 2, 3 up to 14. Define a relation R from A to A by R is equal to set of all order pairs x comma y such that 3x minus y equal to 0 where x and y belongs to set A. Write down its domain, codomain and range அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. செட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் என்ன கண்டிஷன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு ரிலேஷன் எப்படி கண்டிஷன் எழுதுறதுக்கு எப்படின்னு தெரியும்? y ஈக்குவல் டு சம்திங் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ தான் ஒய்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸு, எக்ஸுன்ற இன்புட்டுக்கு ஒய்ன்ற வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ திஸ் வில் பி த அவுட்புட். ஒய்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் இல்லையா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3x minus y equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஒய்யை ஒரு சைடுக்கும் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் மற்ற எல்லா டேர்ம்ஸும் இன்னொரு சைடுக்கும் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ரிலேஷன் எப்படி எழுதுவோம்? r is equal to x comma y such that இந்த மைனஸ் ஒய்யை ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்து போனீங்கன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஒய்னு ஆகும். ஸோ such that y is equal to 3x where x comma y belongs to a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? இட் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே செட்டு தான் ரெண்டு சைட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செட் ஏயும் செட் ஏவையும் தான் மேப்பே பண்ணுறோம். செட் ஏல பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப் டு 14 வரையும் இருக்குது. அதே எலிமெண்ட்ஸ் தான் செட் 3லேயும் செகண்ட் செட்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸோட வேல்யூ செட் ஏல இருக்க ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதோட மேப்டு எலிமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும்? ஒய்யோட வேல்யூ இஸ் 3 times of 1 which is 3. ஓகே, அடுத்தது எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 3 times of 2 that is 6. எக்ஸோட வேல்யூ 3 கொடுத்தோம்னா 3 times of 3 that is 9. எக்ஸோட வேல்யூ 4 கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 3 times of 4 that is 12. எக்ஸோட வேல்யூ 5ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 3 times of 5 which is 15, but 15 does not belong to the set A. மற்ற எல்லா எலிமெண்ட் 3, 6, 9 எல்லாமே belongs to the set A, whereas இந்த 5க்கு x equal to 5 or greater than 5 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்? It will be values that does not belong to the set A. So x equal to 6ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 18 வரும். x equal to 7 கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 21 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நம்மளோட செட் ஏல மொத்தம் 14 வரலும் தான் எலிமெண்ட்ஸே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு மேலே கொடுக்க ஆரம்பித்தோம்னா வில் கெட் வேல்யூஸ் அவுட் ஆஃப் த செட். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் மேப் பண்ண முடியும்? 1 வந்து ஓகே, ஐ வில் ரைட் இட் இன் ராஸ்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ 1 வந்து வில் பி மேப் டு 3, 2 will be mapped to 6 and 3 will be mapped to 9 and 4 will be mapped to 12. ஸோ இதுக்கு மேலே எந்த மேப்பிங்குமே நம்மளால் எழுத முடியாது இல்லையா? ஸோ this is going to be my set relation in raster form. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? write down its domain, codomain and range அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. what is the domain? டொமைன்னா என்ன? டொமைன்றது ஃபர்ஸ்ட் செட் இல்லையா? ஸோ ஏன்ற செட்டு தான் வந்து டொமைன். டொமைன் ஆஃப் R is equal to the set A that is 1, 2, 3 up to 14. அடுத்தது கோடொமைன். கோடொமைன்னா என்ன? கோடொமைன் ஆஃப் R அப்படின்னா என்ன? the entire செகண்ட் செட் இல்லையா? ஸோ நம்ம கேஸில் செகண்ட் செட் என்ன? த சேம் செட் ஏ. ஸோ இட் வில் பி 1, 2, 3 up to 14. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச்.
what is the range? Order pairல second arc elements எல்லாம் தான் mapped elements, மீதெல்லாம் unmapped elements இல்லையா? So range என்றது என்ன? Order pairல இருக்க second elements 3, 6, 9 and 12. This is going to be my range. அடுத்தது second sum. Define a relation R on the set n of natural numbers by R equal to set of all order pairs x comma y such that y equal to x plus 5. X is a natural number less than 4 and x comma y belongs to the natural number set. Depict this relationship using roster form. Write down the domain and the range. Roster form na order pairs comma separated எழுதணும். Okay, so இந்த கேஸ்ல நமக்கு என்ன செட் கொடுத்திருக்காங்க? It is set of all natural numbers அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. So ரெண்டு செட்டுமே set of all natural numbers தான். Okay இல்லையா? ஏனா இங்க பாருங்க x, y belongs to natural number அப்படினு கொடுத்திருக்காங்க. So we know that both the set are natural numbers. What is a natural number set? It starts with 1, 2, 3 and it goes up to infinity இல்லையா? Okay, so இதுக்கு அடுத்தது என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? Where x is a natural number less than 4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So என்னோட first set என்னவா இருக்கும்? Let A ன்னு வச்சுக்கிறேன். Okay, let A be my first set which has natural numbers that is less than 4. So less than 4 ங்கும்போது என்னென்ன நம்பர்ஸ் வருது? 1, 2 and 3 மட்டும்தான் வரும் என்னோட first setல. ஏன்னா என்ன கொடுத்திருக்காங்க? X is a natural number that is less than 4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Okay, let A be set of all natural numbers less than 4. That is A equal to 1, 2 and 3. Okay, okay, now we have to find the second set. We have to find the second set. Second set க்கு என்ன ரிலேஷன் கொடுத்திருக்காங்க? y equal to x plus 5 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? So நம்ம என்ன பண்ண போறோம்? Let B be the second set where y equal to x plus 5 and x belongs to set A. Okay va? So இப்போ second set, therefore what will be my set B? My set B will be first setல இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் 5 ஓட ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற அவுட்புட் தான் நமக்கு வந்து second set. So first element 5 ஓட ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? Will get 6. Second element 5 ஓட ஆட் பண்ணீங்கன்னா will get 7 and third element 5 ஓட ஆட் பண்ணீங்கன்னா will get 8. So this is going to be my second set B. Okay, so இதை வந்து raster formula relate பண்ணோம்னா என்ன வருது நமக்கு? Relation R is equal to 1, 1 ஓட 5 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 6. அடுத்து 2, 5 ஆட் பண்ணா will get 7. 3 கூட 5 ஆட் பண்ணா will get 8. Okay, so this is going to be my relation in roster form. அடுத்தது they are asking for the domain. What is the domain of this relation? Domain of R is equal to first elements 1, 2, 3. And what is my range? Range is equal to second elements in the order pair, that is 6, 7, 8. Okay, so this is going to be my relation in raster form. Domain, its domain and its range. Okay, the third sum. Set A equal to 1, 2, 3, 5 and set B equal to 4, 6, 9. Define a relation R from A to B by R equal to set of all order pairs of x, y. The difference between x and y is odd. X belongs to set A and y belongs to set B. Write R in raster form. Okay, so set A கொடுத்திருக்காங்க, set B கொடுத்திருக்காங்க, ரெண்டுக்கு நடுவுல இருக்க ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மள என்ன கேட்குறாங்க? இந்த ரிலேஷனை ராஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, நம்ம ரிலேஷனுக்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு செகண்ட் செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ண போகிறேன்.
கம்பேர் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறேன். டிஃப்ரென்ஸ் வந்து ஆடாக இருந்ததுன்னா நான் அதை பேர் பண்ணுவேன், இல்லைன்னா பேர் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ 1க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வில் கெட் 3 இல்லையா? ஸோ ஐ கேன் சே 3 இஸ் ஆட் நம்பர், ஐ கேன் ரைட் 1,4. அடுத்தது 1க்கும் 6க்கும் difference பார்த்தீங்கன்னா it is 5. So 1,6 I can write 1,6. Whereas 1க்கும் 9க்கும் difference பார்த்தீங்கன்னா it is 8, that is an even number, so I cannot write the pair 1,9. அடுத்தது 2. 2க்கும் 4க்கும் difference even number, so I cannot write it. 2க்கும் 6க்கான difference 4, that is also an even number, I cannot write it. 2க்கும் 9க்கும் difference பார்த்தோம்னா it is 7, which is an odd number, so I can write 2,9. 3க்கும் 4க்கும் difference பார்த்தா 1, so I can write 3,4. 3க்கும் 4க்கும் difference பார்த்தா 1, which is an odd number, so we can write 3,4. 3க்கும் 6க்கும் difference பார்த்தீங்கன்னா the difference is 3, which is an odd number, so I can write 3,6. 3க்கும் 9க்கும் difference பார்த்தீங்க அப்படின்னா it is 6, which is an even number, so I cannot write the pair 3,9. அடுத்தது 5க்கும் 4க்கும் difference 1, which is an odd number, so I am writing the order pair. And 5க்கும் 6க்கும் difference பார்த்தீங்கன்னா again it is 1, which is an even odd number, so I am writing the pair. 5க்கும் 9க்கும் difference 4, which is an even number. So this is all going to be my order pairs in my relation that is written in the roster form. புரிஞ்சுதா? அடுத்தது fourth sum. The figure 2.7 shows a relation between set P and Q. Write this relation in set builder form, roster form, what is its domain and what is its range அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து செட் பி செட் கியூ அப்படின்னு 2 செட் கொடுத்துருக்காங்க, அதோட மேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது 5க்கும் 3க்கும் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் 3, 6லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும், 7லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இந்த மேப்பிங்கு. ஸோ வில் ரைட் அ ரிலேஷன் ஃபார் திஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம். R equal to set of all order pairs x comma y such that y is equal to x minus 2 where x belongs to set P and y belongs to set Q. இல்லையா? So x ல இருந்து 2 minus பண்ணா will get y, where x is from set P and y is from set Q. Okay, so this is going to be my roster form for this particular relation. அடுத்தது set builder form for this particular relation. அடுத்தது வந்து இதையே roster formல எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? roster formல எழுதும்போது we have to write it in order pairs இல்லையா? கமா செப்பரேட் பண்ணி அந்த particular order pairs எழுதணும். So 5,3, 6,4 and 7,5 are the order pairs in my relation. அடுத்து what is its domain அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைன்றது all the elements in domain of R is equal to all the first elements in the order pairs. So first elements in 5, 6, 7. 5, 6, 7. Okay, அடுத்தது rangeன்றது range of R is equal to second elements in the order pair, that is 3, 4, 5. Okay, so this is going to be my fourth sum. Fifth sum, let A equal to 1, 2, 3, 4, 6. Let R be the relation on A defined by A, B such that A and B belongs to A. B is exactly divisible by A. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னா என்ன? ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த மேப்பிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளியர்லி செட் A to A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன் எந்த செட்டுக்கு நடுவில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏன்ற செட்லேருந்து ஏன்ற செட்டுக்கே தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரைட் இட் இன் த ராஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிலேஷன் R is equal to
first element ரெண்டு இதுவும் set Aக்கும் set Aக்கும் தான் நான் relation build பண்ண போறேன் இல்லையா. So 1 2 3 4 6 and the other set is also going to be my set A 1 2 3 4 and 6. ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அதை செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட் கூடயே கம்பேர் பண்ணி எக்ஸாக்ட் டிவிசிபிள் நம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ 1 பார்த்தீங்கன்னா 1 டிவைட்ஸ் ஆல் நம்பர் எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒன்னை எந்த நம்பரை 1ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் யூ வில் கெட் த ரிமைண்டர் 0. ஸோ வி கேன் டைரக்ட்லி பேர் 1 to all the elements in the second set. 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 6. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் என்ன, 2 அப்படின்ற எலிமெண்ட். இப்போ 2ன்ற எலிமெண்ட்டை செகண்ட் செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணி எக்ஸாக்ட் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஓகே, 2 1ஐ எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதா, நோ இல்லையா. ஸோ ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஓகே, ஸோ 2 doesn't divides 1 whereas 2 divides 2. ஓகே, ஸோ I am going to pair it together. அடுத்தது 2வையும் 3யும் செக் பண்ணால் you will get remainder as 1, so it is not exact divisible of A. அடுத்து 2 and 4 check பண்ணோம்னா it divides 4 exactly. So I can write 2, 4 and 2 6 exactly divide பண்ணுதா, 6 is exactly divisible. Exactly divisible by 2 இல்லையா. ஸோ therefore we can write, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் Bன்றது இங்கே இருக்குது, Aன்றது 2 இல்லையா. ஸோ Aன்றது இங்கே 6 is exactly divisible by 2. Yes, so we can write 2, 6. அடுத்து 3ன்ற எலிமெண்ட் எடுக்கிறேன். 3ன்ற எலிமெண்ட் எடுத்து செட் பியில் இருக்க ஒரு செகண்ட் செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதணும், Bன்ற எலிமெண்ட் எழுதணும். ஸோ Bன்ற எலிமெண்ட் 1 is 1 exactly divisible by 3. No, 1 3 exactly divide பண்ணுதா, no. Okay, so I'm not going to write that. So அடுத்து 3ன்ற எலிமெண்ட் 2 ஓட கம்பேர் பண்ணுறோம். 2 by 3 no. அடுத்து 3 by 3 yes. So I'm going to write the pair 3 by 3. அடுத்து 4 by 3 it doesn't divides exactly. 6 by 3 it divides exactly. So I'm going to write 3, 6. அடுத்து நம்ம எடுக்க போகிற எலிமெண்ட்டு 4th எலிமெண்ட்டு. ஸோ 1 divides 4 exactlyயா, 4 divides 1 exactlyயா, no. Does 4 divides 2 exactly, no, because it leaves a remainder 2, so no. Does 4 divides 3 exactly, no, but 4 divides 4 exactly. So 4, 6 include பண்ணிக்க போகிறேன். அடுத்து 6 by 4 இது எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதா, இல்லை, 2 ரிமைண்டர் வரும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு ரைட் 6, 4, 6. அடுத்து பார்த்திங்கன்னா ஐம் கோயிங் டு கம்பேர் த 6 with all the elements in the second set. The 6 divides 1 exactly, no. The 6 divides 2 exactly, no. The 6 divides 3 exactly, no. The 6 divides 4 exactly, no. Whereas 6 divides 6 exactly. So we can write 6, 6. So இது புரிஞ்சது இல்லையா. ஸோ இந்த மற்ற கேஸ்லனா 1 by 1, 2 by 1, 3 by 1, 4 by 1, 6 by 1. ஸோ இது எல்லாமே ட்ரூ. அதே வந்து 1 by 2, 2 by 2,
3 by 2, 4 by 2, 6 by 2. This is true, this is true, and this is true. Okay, so in the order pairs தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ராஸ்டர் ஃபார்ம் எழுதியாச்சு இல்லையா. அடுத்த செகண்ட் என்ன கேட்குறாங்க, domain of the relation கேட்குறாங்க. Okay, domain of R is equal to, what is domain of R? First elements from the order pair. So 1 comma 2 comma 3 comma 4 comma 6. Okay, third என்ன கேட்குறாங்க, range of the relation கேட்குறாங்க. range of R is equal to second elements from the order pair, that is 1 comma 2 comma 3 comma 4 comma 6. இது எல்லாமே repeat தான் ஆகுது. So this is going to be my range. Okay, so இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டொமைனும் ரேஞ்சும் சேம் செட்டாகவே இருக்குது. ஓகே, அடுத்து sixth sum, determine the domain and range of the relation R defined by R equal to order pair of x comma x plus 5 such that x belongs to the set 0, 1, 2, 3, 4 and 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தனியாக செட் A equal to அப்படின்லாம் கொடுக்காம just x belongs to the set 1, 2, 3, 4, 5, 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் x, செகண்ட் எலிமெண்ட் x plus 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராஸ்டர் ஃபார்மில் எழுதாமல் நம்ம டைரெக்டாக டொமைன் ரேஞ்ச் எழுதலாம். ஓகே, ஸோ டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா domain of relation R, domain of R என்ன அப்படின்னு பார்த்தோம்னா all the first elements in the set இல்லையா. ஸோ இந்த first elements என்ன, first elements எல்லாமே x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்ற இந்த செட் தான் டொமைன். அடுத்தது ரேஞ்ச், range of R என்ன அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் என்ன x plus 5 அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஸோ இது எக்ஸ்னா இது ப்ளஸ் 5 தான் அதோட ஆர்டர் பேரில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ 0 plus 5 என்ன 5, 1 plus 5 6, 2 plus 5 7, 3 plus 5 8, 9 and 10. So this is going to be my range. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ராஸ்டர் ஃபார்மில் எழுதி இதுதான் என்னோட டொமைன், இதுதான் என்னோட ரேஞ்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ R equal to 0, x, yயோட வேல்யூ என்ன x plus 5, 0 plus 5 5, அடுத்தது 1 plus 5 6, 2 plus 5 7, 3 plus 5 8, 4 plus 5 9 and 5 plus 5 10 இல்லையா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ரிலேஷன் இன் த ராஸ்டர் ஃபார்ம். ஸோ இப்போ இது ரெண்டும் செக் பண்ணிங்கன்னா we can see that 0, 1, 2, 3, 4, 5 under the first elements, 6, 7, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்றது செகண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு தெரியுது. அடுத்தது செவன்த் சம், ரைட் த ரிலேஷன் R equal to x, x cube such that x is the prime number less than 10 in the roster form அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் தட் இஸ் லெஸ் தேன் 10 என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 2, 3, 5 and 7 இல்லையா. ஸோ தீஸ் ஆர் ஆல் மை prime numbers that is less than 10. So this is going to be my first set. Okay, so second set என்ன கொடுத்துருக்காங்க, second set first set ஓட cube, x ஓட cube தான் second set range அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ராஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். R equal to first element ஆன 2 அதோட cube, 2 cube என்ன 8, அடுத்து 3 cube என்ன 27, 5 cube என்ன 125, 7 cube என்ன 343. So this is going to be my relation in roster form.
Eighth sum, let A equal to x comma y comma z and b equal to 1 comma 2. Find the number of relation from A to B அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay, so we know that cardinal number of A is given as 3. ஏன்னா x comma y comma z என்ற element இருக்கு, z என்ற element இருக்கு. அடுத்தது cardinal number of B is equal to 2. ஏன்னா 1 comma 2 அப்படின்னு ரெண்டு elements இருக்கு. So therefore, what is the cardinal number of its Cartesian product? Cartesian product's cardinal number is cardinal number of A into cardinal number of B, that is 3 into 2, which is 2. Sorry, 3 into 2, which is 6. Okay, now number of relations from A to B is equal to, what is it? 2 power 6. What is 2 power 6? 2 power 3 is 8. 8 8 is 64. So the total number of relations that can be defined between A from A to B is 2 to the power of PQ. The PQ is 6 to the power of 6 வந்து என்ன 64. Okay. Ninth sum, let R be the relation on Z. Define Z என்றது என்ன? Z என்றது integer set defined by relation R equal to set of all order pairs A comma B such that A and B belongs to Z, that is integer set, and A minus B is an integer அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்க? domain and range of the relation அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டொமைன்றது லெஃப்ட் சைடில் இருக்க என்டையர் செட் இல்லையா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? relation on Z அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீன்றது இன்டிஜர் செட்டு. ஸோ வாட் வில் பி மை domain of R will be the integer set. Okay, அடுத்தது range of R is equal to, what will be my range na second order pairல இருக்க second elements இல்லையா? ஸோ ஆர்டர் பேரில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி B belongs to Z அப்படின்ற செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்? செகண்ட் எலிமெண்ட்டும் இன்டிஜர் செட்டில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் இந்த அண்ட் ஒன் மோர் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A minus B is an integerன்னு கொடுத்துருக்காங்க. We know that the difference between any two integer will be an integer இல்லையா? ஸோ -3 3 என்ற இன்டீஜருக்கும் 5 என்ற இன்டீஜருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா you'll get -2 which is also an integer. -3க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா you'll get -8 which is also an integer. 3க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா you'll get 2 which is also an integer. 3க்கும் difference எடுத்தீங்கன்னா you'll get 0 which is also an integer. So we know that the difference between any two integer is going to be an integer. So இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேஷன் டிஃபைன் பண்ணும்போதே A, B ரெண்டும், ஸோ ஆர்டர் பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் ரெண்டுமே இன்டீஜர் செட்டில் பிலாங் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஜீன்ற செட்டுக்கு பிலாங்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு கண்டிஷனை வச்சே நம்ம ரேஞ்ச் வந்து பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டிஷனாக என்ன கொடுத்துருக்காங்க? A minus B is an integerன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ we know that the difference between any two integer is always an integer. So my domain will be in the integer set and the range is also an integer set. So this is my 9th sum and the end of 2.2 exercise.